ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்க 5ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ. சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் பிதாவாகிய தேவன், ಶಾಂತಿದಾಯಕ ದೇವರು, ತಂದೆಯ ದೇವರು. பிதா சொல்லுகிறார், ತಂದೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. பரிசுத்தமாகிற இடம் 3 இடங்கள். ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳ 3 ಸ್ಥಳಗಳು. ஒன்று ஆவி, ಮೊದಲನೇದು ಆತ್ಮ, இரண்டாவது ஆத்மா, ಎರಡನೇದು ಆತ್ಮ, மூன்றாவது சரீரம். ಮೂರನೇದು ಶರೀರ. இந்த ஆவியும் பரலோகத்துக்கு போகணும், ಈ ಆತ್ಮನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. இந்த ஆவியும் பரலோகத்துக்கு போகணும், ಈ ಆತ್ಮನು ಸಹ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. இந்த சரீரமும் பரலோகத்துக்கு ಈ போகணும். ಶರೀರವೂ ಸಹ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவி தேவனோடு எப்போது ஜெபிக்கணும். ಈ ಆತ್ಮನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இந்த ஆத்மா, ಈ ಆತ್ಮವು அவருடைய வார்த்தை எப்போதும் சிந்திக்கணும். ಅವರ ಮಾತುಗಳನ್ನು ಯಾವಾಗಲೂ ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள ஆவின்னு ஒன்று இருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಆತ್ಮ ಎಂದು ಒಂದಿದೆ. எத்தனை பேருக்கு ஆவி நமக்குள்ள எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ಎಷ್ಟು ಜನ ನನ್ನಲ್ಲಿ ಆತ್ಮನ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? யாராவது உங்களுக்குள்ள, ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ? நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮನಿದ್ದಾನೆ. அது எந்த இடத்துல இருக்கிறது? ಅದು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ? அது இருக்கிற இடம் தெரியலன்னா அது பரிசுத்தமாக்கவே முடியாது. ಅದು ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. அது இருக்கிற இடத்தை அறிந்து கொண்டாதான் அதை பரிசுத்தமாக்க முடியும். ಅದು ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಪರಿಶುದ್ಧ ಆಗುತ್ತೆ. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஏன்னா ஆவியிலே, ಆತ್ಮನಲ್ಲಿ உதடு இருக்கிறது, உதடு, ತುಟಿ ಇದೆ, நாவு இருக்கிறது, ನಾಲಿಗೆ ಇದೆ, வாய் இருக்கிறது, ಬಾಯಿ ಇದೆ, பிராணன் இருக்கிறது, ಪ್ರಾಣ ಇದೆ, எலும்பும் ஆவியோடு இணைந்து இருக்கிறது. ಎಲುಬು ಸಹ ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியில பேச்சு இருக்கிறது, ಆತ್ಮನಲ್ಲಿ ಮಾತುಗಳಿದೆ, ஆவியில சொல் இருக்கிறது, ಆತ್ಮನಲ್ಲಿ ವಾರ್ತೆಗಳಿದೆ. ஆவியிலே நமக்கு பேச்சு, உதடுகளில் பேச்சு, வாயில வார்த்தை, பிளஸ் நாவிலே அதிகாரம் இருக்கிறது. ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಟಿಯಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಮತ್ತು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಾತುಗಳು ತುಂಬಿದೆ. நம்முடைய வாயின் வார்த்தை கரெக்டா இருந்தா தான் இருதயத்தில் கரெக்டா இருக்கலாம். ನಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತುಗಳು ಸರಿಯಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಹೃದಯವು ಸರಿಯಾಗಿರುತ್ತೆ. நம்முடைய ஆத்மாக்குள்ள இந்த இருதயம், ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೃದಯ என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வருகிறது. ಏನಿದೆಯೋ ಅದು ಮಾತ್ರ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೆ. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದೇ ಬಾಯಿ ಮಾತಾಡುತ್ತೆ. நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಮಾತುಗಳಿದೆ. ஏன்னா இருதயத்துக்குள்ள 3 கருவிகள் இருக்கிறது. ಹೃದಯದಲ್ಲಿ 3 ಭಾಗಗಳಿದೆ. ஒன்று சிந்தனை, ಒಂದು ಯೋಚಿಸುವುದು, இன்னொன்று நினைவுகள், ಇನ್ನೊಂದು ನೆನಪಿಸುವುದು, இன்னொன்று யோசனை. ಮೂರನೇದು ಯೋಚಿಸುವುದು. நம்முடைய யோசனை எப்படியோ அப்படிதான் நம்முடைய வாயின் வார்த்தை. ನಮ್ಮ ಯೋಚನೆ ಹೇಗೆಯೋ ಹಾಗೆ ನಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತುಗಳು. அதனால இயேசு சொன்ன கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருப்பதாக. ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಯೋಚನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்துவின் சிந்தை பரிசுத்தமாகணும். ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಯೋಚನೆ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாகணும். ನಮ್ಮ ಯೋಚನೆ ಪರಿಶುದ್ಧವಾಗುತ್ತೆ. நம்முடைய நினைவுகள் பரிசுத்தமாகணும். ನಮ್ಮ ಜ್ಞಾಪಕ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾಡಲ್ಪಡುತ್ತೆ. நம்முடைய யோசனைகள் பரிசுத்தமாகணும். ನಮ್ಮ ಯೋಚನೆಯು ಸಹ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತೆ. யோசனை, ನಮ್ಮ ಯೋಚನೆ, நினைவு, ನಮ್ಮ ಆಲೋಚನೆ, சிந்தனை, ನಮ್ಮ ನೆನಪು, இது 3 பரிசுத்தமா இருந்தா இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். ಈ 3 ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತೆ. நம்முடைய இருதயத்துல, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ சிந்தை மாறிவிட்டால், அக்கிரம சிந்தையா மாறிவிட்டால், ಅಕ್ರಮವು ಜ್ಞಾಪಕವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ. நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಬರೋದಿಲ್ಲ. தேவனுக்கு நமக்கு கனெக்ஷன் கட் ஆயிடும். ದೇವರಿಗೆ ಇರುವಂತ ನಮಗೆ ಸಂಪರ್ಕ ಕಟ್ ಆಗುತ್ತೆ. இந்த இருதயத்துல, ಈ ಹೃದಯದಲ್ಲಿ இயேசுவை தவிர ಯೇಸುವನ್ನು ಹೊರತು வேற எதை கொண்டு வந்து நிரப்பக்கூடாது. ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ತುಂಬಿಸಬಾರದು. ஆனா இருதயம் என்பது ஆலயம். ನಮ್ಮ ಹೃದಯ ಎಂಬುದು ಆಲಯ. இந்த இருதயத்தை ஆண்டவர் ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು அவருடைய ஆத்மாவுக்காக நம் ஜீவத்தனை கொடுத்திருக்கிறார். ಅವರ ಆತ್ಮನಿಗಾಗಿ ಜೀವ ನೀರನ್ನು ಜೀವ ಬುಗ್ಗೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதாவது ஆண்டுடைய ரகசிய வருகையில, ಅದೇ ದೇವರ ರಹಸ್ಯವಾದ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ஆவியும் பரிசுத்தமா இருக்கணும், ಆತ್ಮವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, ஆத்மாவும் பரிசுத்தம் இருக்கணும், ನಮ್ಮ ಆತ್ಮವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು,
நம்முடைய சரீரம் பரிசுத்தம். ನಮ್ಮ ಶರೀರ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು. ஏன்னா இந்தி பைபிள்ல ஆத்மாவுக்கு பிராணம் சொல்லுவாங்க, ಹಿಂದಿ ಬೈಬಲಲ್ಲಿ ಆತ್ಮ ಮತ್ತು ಪ್ರಾಣ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ஆவிக்கு ஆத்மான்னு சொல்றாங்க. ಆತ್ಮಕ್ಕೆ ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா தமிழ் பைபிள்ல ತಮಿಳ್ ಬೈಬಲಲ್ಲಿ ஆவி தனியா இருக்கு, ஆத்மா தனியா இருக்கு, ಆತ್ಮ ಸರಿಯಾಗಿದೆ, சரீரம் தனியா இருக்கிறது. ದೇಹ ಸರಿ. அதுதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ಆದಿಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 2 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ஆம் வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. நல்ல சத்தமா வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே ஐஸ்வர்யத்தை அவன் நாசியிலே ஊதினார். என்ன ஊதினார்? ஐஸ்வர்யம், ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இரண்டாவது ஜீவாத்மாக மாறுகிறார். அப்போ மனுஷனுக்குள்ள மண்ணிக்குள்ள என்ன ஊதினா ஜீவ சுவாசம். ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ದೇವರು, ಜೀವ ಸುವಾಸ ಜೀವ ಆವಿன்னு சொல்லப்படுது. ಆ ಜೀವ ಶ್ವಾಸವೇ ಜೀವ ಆತ್ಮನ ಜೀವ ಆವಿಯೋடு இணைக்கப்பட்டது ஆத்மா, அது ஜீவாத்மாவும். ಆ ಜೀವಾತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟದ್ದು ಪ್ರಾಣ. ஜீவ சரீரம் உண்டாச்சு, ಜೀವ ಶರೀರ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆதாமுக்குள்ள மூணுமே பரிசுத்தமா இருந்தது. ಆದಾಮನಲ್ಲಿ ಮೂರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. அந்த பரிசுத்தமுள்ள ஆத்மாவை, பரிசுத்தமுள்ள ஆத்மದಲ್ಲಿ, பரிசுத்தமுள்ள ஆவியை, பரிசுத்தவாದ ಪ್ರಾಣವನ್ನು, அந்த பரிசுத்தமுள்ள சரீரத்தை, ಪರಿಶುದ್ಧವಾದ ಶರೀರವನ್ನು சாத்தான் தன் பாவத்தை உள்ள அனுப்பின பிறகு, ಸೈತಾನನು ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಒಳಗೆ ಕಳಿಸುವಾಗ பரிசுத்தமுள்ள ஆத்மா வேறு ஆத்மா மாறிச்சு. ಪರಿಶುದ್ಧವಾದ ಆತ್ಮವು ಬರೀ ಆತ್ಮವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. பரிசுத்த கட்டாயிடுச்சு, ಪರಿಶುದ್ಧ ಕಟ್ಟಾಯಿತು. பரிசுத்த ஆவிகளை அந்த ஆவி கட்ட, அந்த பரிசுத்த கட்டாயிடுச்சு. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಲ್ಲಿ ಆತ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಕಟ್ಟಾಯಿತು. பரிசுத்த சரீரத்துல பரிசுத்த கட்டாயிடுச்சு. ಪರಿಶುದ್ಧ ಶರೀರದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಕಟ್ಟಾಯಿತು. வெறும் ஆத்மாக, ಬರೀ ಆತ್ಮ, வெறும் ஆவியாக, ಬರೀ ಆತ್ಮ ಪ್ರಾಣವಾಗಿ, சரீரமாக, ಬರೀ ಶರೀರವಾಗಿ ஆதாம் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தான். ಆದಾಮನು ತೋಟವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದ. மறுபடியும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ಮೊದಲಾವತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು அவருடைய ஜீவ ஆவியை, ಆತನ ಜೀವಾತ್ಮವನ್ನು மறுபடியும் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிறார். ಮತ್ತೆ ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀಸಗೊಳಿಸುತ್ತದೆ. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசி. ಕೀರ್ತನೆ 119:25ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. சங்கீதம் 119:25. 119 சங்கீதம் 119:25. ಕೀರ್ತನೆ 119:25ನೇ ವಾಕ್ಯ. என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டிக்கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தை அனுப்பி உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. ಆತ್ಮ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಿದೆ. இந்த ஆத்மா தாவீது சொல்கிறார், மண்ணோடு ஒட்டிக்கொண்டு உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ದಾವೀದ ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಆತ್ಮವು ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ಆತ್ಮ ಮಣ್ಣಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எப்படியாவது உடைய வசனத்தை அனுப்பி, ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸಿ என்னை உயிர்ப்பியும் என்றார். ನನ್ನನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. எப்படியாவது உயிர்ப்பியும், ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡು. வசனம் எனக்கு வேண்டும், ನಿನ್ನ ವಾಕ್ಯ ನನಗೆ ಬೇಕು என்று தாவீது கதறிக்கொண்டே ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಗೋಳಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. அப்ப வசனம் இல்லாம ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாது. ವಾಕ್ಯ ಇಲ್ಲದೆ ಆತ್ಮವು ಉಜ್ಜೀವಿಸಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவராக இயேசು கிறிஸ்து, ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவருடைய வசனத்துக்குள் ತನ್ನ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ வல்லமை இருக்கிறது, ಬಲ ಇದೆ, வசனத்துக்கு உயிர் இருக்கிறது, ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಜೀವವಿದೆ. செத்து போன ஆத்மா உயிரோடு எழுப்புவதற்குரிய வல்லமை இருக்கு. ಸತ್ವದಂತ ಆತ್ಮ ಪ್ರಾಣವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲು ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇದೆ. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நமக்காಗಿ, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்காக, ನಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರಕ್ಕಾಗಿ மூன்று பரிசுத்தமாகணும். ಅದನ್ನು ಮತ್ತೆ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಬೇಕು. பரிசுத்தமாவதற்கு மூன்று காரியங்கள் இயேசு செய்கிறார். ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಮಾಡ್ತಾರೆ. ஒன்று, இயேசு ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. ಒಂದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೆ. இரண்டாவது, இயேசு வசனம் நம்மை பரிசுத்தமாக்குது. ಎರಡನೇ, ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೆ. மூன்றாவது, பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்யும். ಮೂರನೇದು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இல்லை என்றால், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட முடியாது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஏன்னா ஆவியானவர் உள்ள வந்து அந்த ஆவிக்கு அந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். ಆತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗೆ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸಲು ಸಾಧ್ಯ. அதனால ஒரு அபிஷேகம் வேணும். ಆಮೇಲೆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಬೇಕು. ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் மூலம் அபிஷேகம் வேணும்னா, ದೀಕ್ಷೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ಎಲ್ಲರಿಗೂ ಅಭಿಷೇಕ ಬೇಕಾದರೆ ஜெப நேரத்தை பெருக வைக்கணும்.
ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತೆಗೆದಿಡಬೇಕು. ஜெபம் பெருக 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 ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೆಳೀತಾ ಬೆಳೀತಾ அபிஷேகம் பெருகிறது. ಆ ಅಭಿಷೇಕ ಬೆಳೆಯುತ್ತೆ. அபிஷேகம் பெருகும் போது ಅಭಿಷೇಕ ಬೆಳೆಯುವಾಗ வல்லமை பெருகிறது. ಬಲವು ಬೆಳೆಯುತ್ತೆ. பரிசுத்த பெருகிறது. ಪರಿಶುದ್ಧವು ಬೆಳೆಯುತ್ತೆ. ஆண்டவருடைய சித்தத்தை கரெக்டா செய்ய முடியும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அதனால தான் ஆவியானவர் எல்லாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆದ್ದರಿಂದಲೇ ಆತ್ಮನನ್ನು ಎಲ್ಲರೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒன்று ஜெபத்தினால் ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಆತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ரெண்டு வசனத்தை கேட்கும்போது பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். ಎರಡನೇದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. மூன்றாவது பரிசுத்தவான்கள் கை வச்சு ஜெபிக்கும்போது பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். ಮೂರನೇದು ಪರಿಶುದ್ಧರು ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಒಳಗೆ ಬರುವಾಗ நமக்குள்ள இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் நம்ம விட்டு வெளியே போயிடும். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ವ್ಯಾಧಿ ಬಲಹೀನತೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತೆ. நம்முடைய கடன் பாரம் அழிக்கப்படுகிறது. ನಮ್ಮನ್ನ ಸಾಲದ ಬಾಧೆ ಅಳಿಸಲ್ಪಡುತ್ತೆ. நம்ம குடும்பம் ஒருமனப்படுகிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ. சபை ஒருமனப்படுகிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ. சபையில ஜெபம் பெருகிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೆಳೆಯುತ್ತೆ. சபையில ஆத்மா பெருகிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮನು ಬೆಳೀತಾರೆ. சபை விருத்தி அடைகிறது. ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದುತ್ತೆ. சபையில எல்லா ஆத்மாக்களையும் பார்க்க முடியும். ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆತ್ಮರನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. டாக்டரை பார்க்க முடியும். ಡಾಕ್ಟರ್ ನೋಡಬಹುದು. சர்ஜிகளை பார்க்க முடியும். ಜಡ್ಜ್ನ ನೋಡಬಹುದು. சயின்டிஸ்டை பார்க்க முடியும். ಸೈನ್ಸಿಸ್ಟ್ನ ನೋಡಬಹುದು. பெரிய பெரிய கலெக்டரை பார்க்க முடியும். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಲೆಕ್ಟರ್ಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. பெரிய பெரிய அரசியல்வாதியை பார்க்க முடியும். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿ ರಾಜಕೀಯವನ್ನು ஜெபம் பெருகிற இடத்துல ಪ್ರಾರ್ಥನೆ ಬೆಳೆಯುವಾಗ இவங்களும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் உள்ள வர ஆரம்பிச்சு. ಎಲ್ಲ ಐಎಎಸ್ ಅಧಿಕಾರಿಗಳು ಹೊರಗಡೆ நம்முடைய ஜெபமே வித்தியாசம் மாறிவிடுது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ. எத்தனை பேர் விசுவாசம்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெப நேரத்துக்கு பிறகுவதற்கு அபிஷேகம் மிக அவசியம். ಆಗ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯಕ್ಕೆ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. இரண்டாவது நமக்குள் வசனம் பெருகுவதற்கு பரிசுத்தாவி தேவைப்படுகிறது. ಎರಡನೇದು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಬೆಳವಣಿಗೆ ಆಗಬೇಕಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧರು ಬೇಕು. தேவ அறிவு மிக அவசியம். ದೇವರ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಅವಶ್ಯಕ. அறிவு இல்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார். ದೇವರ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಜನರು ಮರಣವಂತಾಗ. அறிவு இல்லாமல் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார். ದೇವರ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಜನರು ಸೆರೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. அறிவு இல்லாமல் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போய் கட்டிலே போய் விடுகிறார்கள். ದೇವರ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಜನರು ಸೆರೆಯಿಂದ ಅವರು ಹಾಗೆಯೇ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. மூன்றாவது சங்காரமாகிறார்கள். ಮೂರನೇದಾಗಿ ಸಂಹಾರ ಹೊಂದುತ್ತಾರೆ. அறிவு மிக அவசியம். ಆ ಒಂದು ಜ್ಞಾನ ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯ. அப்ப இந்த வேதத்தை எல்லாரும் நீங்கள் வாசித்தாங்க. ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಎಲ್ಲರೂ ಓದಬೇಕು. இந்த வேத வாக்கியங்கள் ಈ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳು நமக்கு ஞானத்தை உண்டாக்குகிறது. ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. அறிவு உண்டாக்கி தருகிறது. ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. புத்தி உண்டாக்கி தருகிறது. ಬುದ್ಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. விவேகம் உண்டாக்கி தருகிறது. ವಿವೇಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. நிதானத்தை கொண்டு வருகிறது. ನಮಗೆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. நீதியை கொண்டு வருகிறது. ನಮಗೆ ನೀತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ. நியாயத்தை கொண்டு வருகிறது. ನಮಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡುತ್ತೆ. அதே போல மறுபக்கம் பார்க்கும்போது ಅದೇ ಮತ್ತೊಂದು ಕಡೆ ನೋಡುವಾಗ இந்த வேத வாக்கியம் ಈ ವೇದ ವಾಕ್ಯವು ஆவியின் கனிகளை கொண்டு வருகிறது. ಆತ್ಮನ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತೆ. கனிகள் வேறு, ಫಲ ಬೇರೆ, அறிவுகள் வேறு. ಜ್ಞಾನ ಬೇರೆ. அறிவில்லை என்றால் கனிகள் உருவாக முடியாது. ಜ್ಞಾನ ಇದ್ರೆ ಫಲ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. இந்த ரெண்டு இணைக்கப்படும் சாட்சியா வாழ முடியும். ಇದು ಎರಡು ಒಂದುಗೂಡಿ சாட்சியா வாழ முடியும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. தேவ பயத்தோடு வாழ முடியும். ದೇವರ ಮಹಿಮೆಯಿಂದ ಬಾಳಬಹುದು. நாளுக்கு நாள் நம் பரிசுத்த வளர முடியும். ದಿನ ದಿನ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಲ್ಲಿ ಜೀವಿಸಬಹುದು. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பாருங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. அது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறது. ಅದು ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡುತ್ತೆ. பாருங்க, தேவனுடைய அறிவு எப்படி வருகிறது என்றால் ನೋಡ್ರಿ, ದೇವರ ಒಂದು ಜ್ಞಾನ ಯಾಗ ಬರುತ್ತಂದ್ರೆ இயேசு ஒரு வசனத்தை சொல்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ಯೋಹಾನ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 39ನೇ ವಾಕ್ಯ. யோவான் 5:39 வாசிங்க. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப வேத வாக்கியங்களை ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ஆராய்ந்து பார்க்கணும். ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. எத்தனை பேர் நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும்? ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ? யாராவது வேத வாக்கியங்களை இயேசு வசனம் சொன்னார், நான் அப்படியே கீழ்ப்படிந்து இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன் அப்படி மட்டும் சொல்றேன். ಸತ್ಯವೇದ ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಅದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಹೇಳ್ತೀವಿ. இயேசு சொன்னார். இந்த வசனம் யார் சொன்னது? ಯೇಸು ಹೇಳಿದ್ರು. இயேசு டைரக்டா சொல்றாரு. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯೇಸು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வேதம் அப்படின்றாரு. ಅವರು ಸತ್ಯವೇದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வேதம் என்றால் 66 புத்தகம்.
ಸತ್ಯವೇದದಿಂದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಜ್ಞಾನ ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯ. அது இருக்கிற வாக்கியங்களை ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿರ್ತದೆ. ஏன் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்? ಯಾಕೆ ನಾವು ಪರಿಶೋಧಿಸಬೇಕು? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நிதானிக்கிறான். ಆತ್ಮನು ಎಲ್ಲವನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ತಾನೆ. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா பாரம்பர பிள்ளைகளா? ನಾವು ಆತ್ಮನ ಮಕ್ಕಳ ಇಲ್ಲ ಲೋಕದ ಮಕ್ಕಳ? நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಇರುವುದಾದರೆ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். ನಾವು ಆತ್ಮನ ಮಕ್ಕಳು. ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பார். ದೇವರಾತ್ಮನ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲವನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலே நித்திய ஜீவன் உண்டு. ನೀವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡುವಾಗ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. அந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலை, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. வரிகளை எடுத்துக்கொள்ள முடியாது, அவ்வளவு கடினமாயிடும். ಅವರು ಬರಹದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಕಠಿಣವಾಗಿದ್ರೆ. ஆராய்ந்து பார்க்கும்போது ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ ஒரு மனுஷனுக்கு ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ தேவ அறிவு உருவாகும். ದೇವರ ಜ್ಞಾನ ಉಂಟಾಗುತ್ತೆ. சங்கீதம் 139 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. ಕೀರ್ತನೆ 139 1ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡ್ರಿ. சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ಕರ್ತನೇ, ನೀನು ನನ್ನನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? யார் ஆராய்ந்து பார்க்கிறது? ಯಾರು ಪರಿಶೋಧಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು? கர்த்தரே ஒரு மனுஷனை ஆராய்ந்து பார்க்கிறார். ಕರ್ತನೇ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. நம்ம அவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதா? ನಾವು ಅದನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಬೇಕಾ ಬೇಡವಾ? அவர் ஒரு மனுஷனை ஆராய்ந்து பார்க்கிறார். ಅವರು ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡ್ತಾರೆ. நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாதான் நித்திய ஜீவன். ನಾವು ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಾದ್ರೆ ನಿತ್ಯ ಜೀವ. ஆராயும் போது ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸುವಾಗ அறிவு வருது. அங்கே சொல்றாரு, ஆராயும் போது அறிவு வருது. ನಾವು ಪರಿಶೋಧಿಸುವಾಗ ನಮಗೆ ಜ್ಞಾನ ಬರುತ್ತೆ. ஆராயும் போது அறிவு வந்து, ನಾವು ಪರಿಶೋಧಿಸುವಾಗ ಜ್ಞಾನ ಬರುತ್ತೆ. அறிவு ನಮ್ಮ ಜ್ಞಾನ ನಮಗೆ கனிகளை உருவாக்கி தருகிறது, ಫಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. அறிவு இல்லாம இருந்தா ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾದರೆ கனி உருவாகாது, ಫಲವು ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. கனி உருவாகுவதற்கு அறிவு மிக ಆ அவசியம். ಫಲವು ಉಂಟಾಗಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ಜ್ಞಾನ ಬೇಕು. சங்கீதம் 1:2 வாசித்து பாருங்க. ಕೀರ್ತನೆ 1:2 ಓದೋಣ. சங்கீதம் 1:2. கீர்த்தனை 1:2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? மெடிடேஷன் பண்ணணும். கர்த்தன வாக்கியத்தை ಏನು ಮಾಡಬೇಕು? ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. அப்ப வேதத்தை எடுத்து யார் தியானிக்கிறாங்களோ 3ஆம் வசனம் நிறைவேறுது. ಸತ್ಯವೇದವನ್ನು ಎತ್ತಿ ಯಾರು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾರೋ 3ನೇ ವಾಕ್ಯ ಅದು ನೆರವೇರುತ್ತೆ. அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க எதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் வாய்க்கும். ஏனெல்லாம் ನಡೆಯುತ್ತೆ. வேதத்தை நீங்க தியானம் பண்ணா எது செய்தாலும் வாய்க்காது. ಸತ್ಯವೇದವನ್ನು ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಮಾಡಿದ್ರು ನಡೆಯಲ್ಲ. ஏன்னா இங்கே வேதம்ன்றாரு, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. யோவான் 5:10 வேதம்ன்றாரு. 5ನೇ ವಾಕ್ಯ யோவான் 5 அங்க இயேசு சொன்னாரு ஆராய்ந்து பாருங்கறாரு. இயேசு ಹೇಳ್ತಾರೆ ಪರಿಶೋಧಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. இங்கே பரிசுத்தாவே சொன்னாரு நீ வேத வாக்கிய தியானம் பண்ணி பாரு. ಇಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾನೆ ನೀನು ಧ್ಯಾನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ನೋಡು. பிதா என்ன சொன்னார் பாருங்க. ತಂದೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ஏசாயா 34:16. ஏசாயா 34:16. ஏசாயா 34:14. 16 வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகம் என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். அடுத்தது இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்த்து. அப்ப கர்த்தருடைய புஸ்தகத்திலே ದೇವರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಆತನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕರ್ತುடைய ಪುಸ್ತಕನ ಎತ್ತನೆ ಪುಸ್ತಕದ ಆತನ ಪುಸ್ತಕ ಎಂಬುದಾಗಿರುತ್ತದೆ. ಎಷ್ಟು ಪುಸ್ತಕಗಳು? 66 ಪುಸ್ತಕಗಳು. 66 ಪುಸ್ತಕಗಳು. 66 ಪುಸ್ತಕ ನೀ ಸೀಕ್ பண்ணி தேடி வாசி. 66 ಪುಸ್ತಕಗಳನ್ನು ನೀನು ಏನು ಮಾಡಿ ಪರಿಶೋಧಿಸಿ ಓದು. இந்த வசன பிதா சொன்னார். ಈ ವಾಕ್ಯನ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ತಂದೆ. யோவான் 5:19 இயேசு சொல்றார். 5:34 யோவாನಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ. சங்கீதம் 1:2 பிதா ஆவியானவர் சொல்றார். ಕೀರ್ತನೆ 1:2ರಲ್ಲಿ ಆತ್ಮನು ಹೇಳ್ತಾನೆ. நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படியல. ಆತ್ಮನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. பிதாவுக்கு கீழ்ப்படியல. ತಂದೆಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. இயேசுவுக்கு கீழ்ப்படியல. ಯೇಸುವಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. ஒருவேளை இந்த வசனம் நம்ம நியாயம் தீர்க்கும்.
ಒಂದು ವೇಳೆ ಆ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತೆ. ஏன்னா வசனம் தான் நியாய தீர்க்குதான், இயேசு நியாய தீர்க்க மாட்டார். ವಾಕ್ಯವೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತೆ ಹೊರತು ಯೇಸು ಅಲ್ಲ. பிதாவின் வசனம் ತಂದೆಯ ವಾಕ್ಯ ஒரு நாள் நியாய தீர்ப்புல நிக்கும் போது நம்மள பேசும். ಒಂದಿನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೆ, ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೆ. என்ன பேசுனா, ಏನು ಮಾತಾಡುತ್ತಂದ್ರೆ, நான் உன்னை ரட்சித்து ನಾನು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ உன்னை சபையில கொண்டாந்து உட்கார வைத்தேன். ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಕುಳ್ಳಿಸಿದ್ದೀನಿ. நீ 30 வருஷம் சபையில உட்கார்ந்து இருக்கிற. ನೀವು 30 ವರ್ಷ ಸಭೆಯಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀಯ. ஆனா என் வேதத்தை நீ தேடவில்லை, ನನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ, நீ தியானிக்கவில்லை, ನೀನು ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿಲ್ಲ, நீ ஆராய்ந்து பார்க்கவில்லை, ನೀನು ಅದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಲ್ಲ. அதனால நீ பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாதபடி அடுத்தடுத்துருவார். ಆದ್ದರಿಂದ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் செய்தி கேட்டேன், ಇಲ್ಲ ಅದೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ವಾಕ್ಯ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ನಾನು ದೀಕ್ಷೆನ ಪಡೆದುಕೊಂಡೆ, நான் வந்து திருவந்து எடுத்துட்டேன், ನಾನು ಕರ್ತನ ಬದುಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ, நான் தசமா கொடுத்துட்டேன், ನಾನು ದಶಮಾಂಶ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ, கொஞ்சம் பரலோகத்துல இடம் கொடுங்க, ಸ್ವಲ್ಪ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಡಿ. ஆண்டு சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஏன் வேதத்தை நீ தியானம் பண்ணியா, ನನ್ನ ವೇದವನ್ನು ನೀನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದೀಯಾ, ஏன் வேதத்தை ஆராய்ந்தியா, ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಪರಿಶೋಧಿಸಿದೀಯಾ, ஏன் வேதத்தை தேடி வாசித்தியா, ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಹುಡುಕಿ ನೀನು ಓದಿದೀಯಾ அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ದೇವರು ಆದತ್ತ ನಮ್ಮನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. அப்போது நமக்கு அங்கே எதையும் சொல்ல முடியாது. ಅವಾಗ ಅಲ್ಲಿ ನಾವು ಏನು ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நீ தேடினால், ನೀವು ಹುಡುಕಿದರೆ என் நன்மையை கண்டடைவாய், ನನ್ನ ಒಂದು ಒಳ್ಳೆತನವನ್ನು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. நீ ஆராய்ந்தால் நித்திய ஜீவனை பெறுவாய், ನೀನು ಅದು ಪರಿಶೋಧಿಸಿದರೆ ನಿತ್ಯ ಜೀವ ಪಡೆದುಕೊಳ್ತೀಯ. நீ தியானம் பண்ணால் அன்புள்ளவனாய் இருப்பாய், ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನಾಗಿರ್ತೀಯ, சாந்த குணவனாய் இருப்பாய், சாந்த குணம், ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿರ್ತೀಯ, பொறுமையாய் இருப்பாய், ನೀನು ತಾಳ್ಮೆಯಾಗಿರ್ತೀಯ, இச்சடக்கம் உள்ளவனாய் இருப்பாய், ನೀನು ಇಚ್ಛೆಯಿಲ್ಲದವನಾಗಿರ್ತೀಯ, விசுவாசம் உள்ளவனாய் ನೀನು இருப்பாய், ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿರ್ತೀಯ. அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானமாய் வாழ்வாய். ಸಮಾಧಾನವಾಗಿ ನೀನು ಜೀವಿಸ್ತೀಯ. ஏன்னா கனியும் வேணும், ಯಾಕಂದ್ರೆ ಫಲವೂ ಬೇಕು, அந்த நாலேஜ் வேணும். ಅವನ ಜ್ಞಾನವೂ ಬೇಕು. வேதம் வந்து ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, வாலிபனுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದವು ಯೌವನಸ್ಥರಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, மனைவிக்கும் எழுதப்பட்டிருக்கு, ಹೆಂಡತಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, கணவனுக்கும் எழுதப்பட்டிருக்கு, ಗಂಡನಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, சிறு பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டிருக்கு, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, எஜமான்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு, ಯಜಮಾನನಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, மூப்பர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு, ದೊಡ್ಡವರಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, உடன் ஊழியர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு, ಅವ್ರ ಜೊತೆ ಸೇವಕರಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, பாஸ்டருக்கும் எழுதப்பட்டிருக்கு, ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, பிஷப்புக்கும் எழுதப்பட்டிருக்கு. ಬಿಷಪ್ಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வசனம் தான் ஒரு மனுஷனை நியாயத்திற்கும், ವಾಕ್ಯವೇ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು நம்ம ಮಾಡುತ್ತೆ. வசனத்தின்படி வாழணும். ಆ ವಾಕ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. நம்மளை எத்தனோ பேர் ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போறாங்க, ಎಷ್ಟೋ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆனா ரட்சிக்கப்பட்ட நரகத்துக்கு போறது ரொம்ப வேதனை உண்டாகும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ತುಂಬಾ ದುಃಖಕರ. அதனால நம்முடைய ஆவி, ಆದ್ದರಿಂದ ನನ್ನ இந்த ಆತ್ಮನು, ஆத்மா, ನಮ್ಮ ಪ್ರಾಣ, இந்த சரீரம், ನಮ್ಮ ಶರೀರ இது மூன்று பரிசுத்தமா இருக்கு. ಈ ಮೂರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. இந்த மூன்று பரிசுத்தமாகதான் ಈ ಮೂರು ಪರಿಶುದ್ಧವಾದ್ರೆ இயேசு ಯೇಸು 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார், 6 ಗಂಟೆ ಕಾಲ ಅದನ್ನ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಕಲ್ಪಟ್ಟ, 39 அடி வாங்கினார், 39 ಏಟುಗಳನ್ನು ತಗೊಂಡ. எத்தனோ பேர் அவர் முகத்தில் காரி துப்பினார், ಎಷ್ಟೋ ಜನ ಅವರ ಮುಖದಲ್ಲಿ ಉಗಿದ್ರು, எத்தனோ பேர் அவர் கேவலப்படுத்தினார். ಎಷ್ಟೋ ಜನ ಅವರನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. எதற்காக? ಯಾದಕ್ಕಾಗಿ? நீ பரலோகத்துக்கு வருவதற்காக, ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂಬುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வேத புத்தகம் ಈ ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕವು நம்ம கையில வருவதற்காக ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕಾಗಿ எத்தனோ பேர் ரத்த சாட்சியம் அளித்து, ಎಷ್ಟೋ ಜನ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அவங்க இரவு பகலை நம்முடைய பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கையில கொடுத்தாங்க. ಅವರು ಹಗಲಿರುಳು ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சீகன் பால் ஜெர்மன் நாட்டுல தான் வந்தார், ಜರ್ಮನ್ ದೇಶದಿಂದ ಬಂದ, வந்து தமிழ் கத்துக்கிட்டு இந்த பைபிளை எழுதி கொடுத்தார். ಆತನು ಬಂದು ತಮಿಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡು ಈ ಬೈಬಲನ್ನು ಬರೆದು ಕೊಟ್ಟರು. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, அப்ப இந்த பைபிள் எவ்வளவு வேல்யூஷன், ಅವಾಗ ಈ ಬೈಬಲ್ ಎಷ್ಟು ಬೆಲೆ ಉಳ್ಳದ್ದು. இதை நீ சுமந்தால் ಇದನ್ನು ಅವರು ಒತ್ತುಕೊಂಡ್ರು, ஒரு நாள் இது உன்னை சுமந்து கொண்டே போகும். ಒಂದು ವೇಳೆ ಇದನ್ನ ನೀನು ಒತ್ತುಕೊಂಡ್ರೆ, இதை நீ விட்டுவிட்டால் ಇದನ್ನ ನೀವು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ அவர் ஒரு நாள் உன்னை கைவிட்டுருவார். ಅವರು ಒಂದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡ್ತಾರೆ. நீ என்னை தேடினால் ನೀನು ನನ್ನ ಹುಡುಕಿದರೆ என்னை கண்டடைவாய், ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. நீ என்னை விட்டுட்டா ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ பரமண்டா உன்னை விட்டுடுவேன் ಶಾಶ್ವತವಾಗಿ ನನ್ನ ಬಿಟ್ಟು அப்படின்னு இது உள்ள எழுதப்பட்டிருக்கிறது. ಹಾಗಂತ ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நமக்கு சோறு இருக்குதோ இல்லையோ, ನಮಗೆ ಊಟ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ, நமக்கு உலகத்துல வேலை இருக்கிறதோ இல்லையோ, ನಮಗೆ ಕೆಲಸ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ ಲೋಕದಲ್ಲಿ, இயேசு நமக்குள்ள தான் போதும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಸಾಕು. இயேசு பெரியவனா வேலை பெரியவனா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೊಡ್ಡ இயேசு உனக்குள்ள 1000 வேலை கிடைக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ 1000 ಕೆಲಸ ನಮಗೆ ಸಿಗುತ್ತೆ. இயேசு உனக்குள்ள இருந்தா வேலையே கிடைக்காது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲದಾದ್ರೆ ಕೆಲಸನೇ ಸಿಗಲ್ಲ. இயேசு உனக்குள்ள இருந்தா
ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿರುವುದಾದರೆ எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திப்பார். ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. இயேசு உங்களுக்குள்ள இல்லை என்றால் ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ நம்ம இந்த உலகத்தில் தவிக்கப்பட்டு ஓடிக்கொண்டே இருப்போம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. அதனால தான் இந்த வேதத்தை ಆದ್ದರಿಂದ ಈ ವಾಕ್ಯವನ್ನು இரவும் பகலமாக வாசிக்கிறோம். ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. வாசிக்கிறது வேற, ಓದುವಾಗ தேடி வாசிக்கிறது வேற, ಅದನ್ನು ಹುಡುಕಿ ಓದುವಾಗ, தியானிக்கிறது வேற, ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ, ஆராய்ந்து பார்ப்பது வேற. ಅದನ್ನು ಪರಿಶೋಧಿಸುವಾಗ இதெல்லாம் உள்ள போனாதான் வேலை செய்யும். ಇವೆಲ್ಲ ಒಳಗೆ ಹೋದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. நான் ஒரு இந்தியன் ஆர்மியிலே பணிபுரிந்தேன். ಅವರು ಒಂದು ಇಂಡಿಯನ್ ಸೈನಿಕರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು. ஒரு வாரத்துக்கு 3 நாள் குடிப்பேன். ಒಂದು ವಾರದಲ್ಲಿ 3 ದಿನ ಅವರು ಕುಡಿತಾ ಇದ್ರು. விஸ்கியும் பிராண்டி ஒண்ணா சேர்த்து குடிச்சிருக்கோம். ವಿಸ್ಕಿ ಮತ್ತು ಬ್ರಾಂದಿ ಎರಡು ಸೇರಿ ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நடக்கும். ಇದೆಲ್ಲ ಯಾವಾಗ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ. ஏன்னா எங்களுக்கு யுசு பண்ணுவாங்க. யுசு பண்றாங்க. ಅವರಿಗೆ ಅವರು ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ತಾರೆ. அதாவது எங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ಉಚಿತವಾಗಿ ಅದನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. வாரத்துக்கு 3 நாள் கொடுப்பாங்க. ವಾರಕ್ಕೆ 3 ದಿನ ಕೊಡ್ತಾರೆ. மாசத்துக்கு 12 முறை கொடுப்பாங்க. ತಿಂಗಳಲ್ಲಿ 12 ಸಲ ಕೊಡ್ತಾರೆ. அது எது கொடுக்கறானா நம்ம மனைவி விட்டு வந்திருக்கிறோம், பிள்ளைகளை விட்டு வந்திருக்கிறோம், குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறனால, தனிமையா இருக்கறனால நம்ம எந்த எண்ணங்கள் நம்ம சிதறாதபடி கொடுக்கறாங்க. ಯಾಕೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಯೋಚನೆ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அது குளிரா இருந்தா ஒரு குளிர் தேசமா இருந்தா கொஞ்சம் அதிகமா கொடுக்கறாங்க. குளிர் தேசம் ಸ್ವಲ್ಪ ಚಳಿಯಾದ ದೇಶ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ತಾರೆ. 24 மணி குளிர் இருந்தா கொஞ்சம் ಜಾಸ್ತಿ கொடுப்பாங்க. 24 ಗಂಟೆ ಕುಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. இப்படி எல்லாம் நான் குடிச்சு கொண்ட ஆள். ಈಗೆಲ್ಲ ಕುಡಿದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. எனக்கு ஒரு நல்ல ஆண்டவர் மனைவி கொடுத்தார். ದೇವರು ನನಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அவங்க ஒரு டீச்சரா இருந்தார். ಅವರು ಟೀಚರ್ ಆಗಿದ್ರು. எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ಅವರಿಗೆ 2 ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ್ರು. என்னுடைய மகன் பேர் பிரிசில்லா. ಮಗಳ ಹೆಸರು ಪ್ರಿಸಿಲ್ಲಾ. என்னுடைய மகன் பேர் சைரஸ் பால். ಮಗನ ಹೆಸರು ಸೈರಸ್ ಪಾಲ್. இவர்களெல்லாம் இந்தியன் ஆர்மியில நல்லா ஸ்கூல்ல ஆங்கில ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். ಅವರು ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. பெங்களூர்ல சைனிக் ஸ்கூல் ஒன்னு இருக்குது. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸೈನಿಕ ಒಂದು ಸ್ಕೂಲ್ ಇದೆ. ಸ್ಕೂಲ್ ಮಿಲಿಟರಿಗಾರ பிள்ளைகளுக்கு சேர்த்து ஆபீசர் ஆக முடியும். ಆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಅವರು ಆಫೀಸರ್ ಮಾಡಬಹುದು. அப்படினா கனவு கண்டிருந்தேன். ಹಾಗೆ ನಾನು ಕನಸು ಕಂಡೆ. 1998 1998ರಲ್ಲಿ ஜூலை மாதம் ಜೂಲೈ ತಿಂಗಳು 15ஆம் தேதி 15ನೇ ತಾರೀಕು எங்க வீட்ல ஒரு பெரிய புயல் வந்தது. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಎದ್ದಿತು. என் 2 பிள்ளைகளும் ನನ್ನ 2 ಮಕ್ಕಳು ராவி நதி என்ற கனாலிலே ராவி நதி ಎಂಬ கனால்ல ಆ ಒಂದು ನದಿಯಲ್ಲಿ என்னுடைய 2 பிள்ளைகளை தண்ணீர்ல சுத்தி 2 ಮಕ್ಕಳು ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. 2 பிள்ளைகளும் தாய்க்கு முன்னாடியே போறாங்க. 2 ಮಕ್ಕಳು ತಾಯಿಯ ಮುಂದೆನೇ ಹೋಗ್ತಾರೆ. அம்மா அம்மான்னு கத்தின்னு போறாங்க. ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಅಂತ ಕಿರಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. அந்த இடத்துல யாரும் ஜென்ஸே கிடையாது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರು ಗಂಡಸರಿಲ್ಲ. 2 பிள்ளைகளும் போய் மரித்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க 3 நாள் ஆச்சு. 2 ಮಕ್ಕಳು ಮರಣ ಹೊಂದಿ ತುಂಬಾ ಕಿಲೋಮೀಟರ್ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2-3 ಆದ್ಮೇಲೆ ಅವರ ದೇಹ ಸಿಕ್ತು. ஒரு பிள்ளைக்கு தலைவலி வந்தாலே தாயால் தாங்க முடியாது. ಒಂದು ಮಗುವಿಗೆ ತಲೆನೋವು ಬಂದ್ರೆ ತಾಯಿಗೆ ಅದು எங்களுக்கு முன்பாக தாய்க்கு முன்பாக இது நடந்தது. ತಾಯಿಯ ಮುಂದಗಡೆ ಅದು ನಡೀತಾ ಇದೆ. என்னுடைய மனைவி ஒரு பைத்தியக்காரியா மாறி ಇವರ ಹೆಂಡತಿ ಒಂದು ಹುಚ್ಚಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು அவங்களுடைய 59 கிலோ இருந்து 29 கிலೋ வந்துட்டாங்க. 59 ಕಿಲೋ ಇದ್ದವರು 29 ಕಿಲೋ ಬಂದ್ಬಿಟ್ಟು சாப்பிடாம ಊಟ ಮಾಡದೆ தூங்காம ನಿದ್ರಿಸದೆ எப்பவே ஒரு உளறி கொண்டே இருந்தாங்க. ಯಾವಾಗಲೂ ಅವರು ನಿದ್ರಿಸದೇ ಇದ್ರು. அப்படியே சாப்பிடாம அவங்களுடைய சரீரத்துல ரத்தம் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. ಹಾಗೆ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ರಕ್ತವು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬಂತು. சென்னையில கொண்டு வந்தாங்க. ஆர்மி ஹாஸ்பிடல் சேர்த்து 3 மாசம் இருந்தேன். ಚೆನ್ನೈಲಿ ಆರ್ಮಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಂದು ಸೇರಿಸಿ 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಇದ್ದೆ. அப்ப டாக்டர் சொன்னாரு, ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, மனைவி இறந்து போயிடுவாங்க, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿನೂ ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ அப்படி சொல்லிட்டாங்க. ಹಾಗಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. எனக்கு ஒரு கேள்வி, ನನಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. நான் சிஎஸ்ஐல ಸಿಎಸ್ಐ பெயர் கிறிஸ்துவனாக ಒಂದು ಹೆಸರುವಾಸಾದ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದೆ. பெயர் கிறிஸ்துவனா ஜெபிக்க தெரியாது, ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಬರೋದಿಲ್ಲ, பைபிள் வசனம் அர்த்தம் தெரியாது, ಬೈಬಲ್ ವಾಕ್ಯ ನಾವು ಅರ್ಥ ಗೊತ್ತಾಗಲ್ಲ, வீட்ல பைபிள் இருக்கும் ಮನೆಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇರುತ್ತೆ, அது படிக்க மாட்டோம், ಅದು ಓದೋದಿಲ್ಲ, ஜெபம் பண்ண மாட்டோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ಹಾಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ஏதோ சர்ச்சுக்கு போனா போதும், ಯಾವ್ದೋ ಚರ್ಚ್ಗೆ ಹೋದ್ರೆ ಸಾಕು, அப்புறம் அந்த பஜனைக்கு போவோம். பஜனை ಅದು ಭಜನೆಗೆ ಹೋಗ್ತೀವಿ, அங்க ஏதாவது கேக்கு கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಕೇಕ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಇದನ್ನ ನೋಡ್ತೀನಿ. அந்த கேக்குக்காகவே அந்த பஜனைக்கு போறோம். ಆ ಕೇಕ್ಗಾಗಿ ಭಜನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. அதிகாலை பஜனை எடுப்பாங்க, ಮುಂಜಾನೆ ಭಜನೆ ತಗೊಳ್ತಾರೆ, யாரு வெளியே டீ கொடுப்பான்னு பார்ப்போம். ಯಾರನ್ನ ಟೀ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. இப்படிதான் எங்களுடைய பெயர் கிறிஸ்து. ಹೀಗೆ ನನ್ನ ಹೆಸರಿಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತ. மிலிட்டரியில் போய் சேர்ந்துட்டோம். ಮಿಲಿಟರಿ ಹೋಗಿ ಸೇರ್ಬಿಟ್ಟೆ. இப்ப அங்க எம்மத சம்மதம், ಇವಾಗ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಯಾವ್ದು ನೋಡಿದ್ರು ಸಂಬಂಧನೇ. அது குருதுவாரா இருக்கலாம், குருதுவாரா ಅದು ಗುರುದ್ವಾರ ಇರ್ಲಿ,
அது மசூதியா இருக்கலாம், ಅದು ಮಸೀದಿ ಆಗಿರ್ಲಿ, அது மந்திரையா இருக்கலாம், மந்திர ಅದು ಒಂದು ಆಲಯವಾಗಿರ್ಲಿ, அது சர்ச்சா இருக்கலாம். ಅದು ಚರ್ಚ್ ಆಗಿರ್ಬೋದು. எம்மதம் சம்மதம் ಎಲ್ಲ ಮತನೂ ಒಂದೇ, எல்லாமே கடவுள் தான். ಎಲ್ಲ ದೇವರೇ. இப்படிதான் வாழ்ந்து கொண்டு ಹೀಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா 2 பிள்ளைகள் இறந்த பிறகு ಇದೆಲ್ಲ ಕಳೆದೋದು, 2 ಮಕ್ಕಳು ನಾನು ಕಳೆದುಕೊಂಡು உலகத்துல இந்த 4 எந்த கடவுள் கரெக்டான கடவுள், ಲೋಕದಲ್ಲಿ 4ರಲ್ಲಿ ಯಾವುದು ನಿಜವಾದ ದೇವರು, அதை நான் பார்க்கணும் ಅವರನ್ನು ನೋಡಬೇಕು அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ಹಾಗಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನನ್ನಲ್ಲಿ ಬಂತು. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಆಗ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஜம்மு காஷ்மீர்ல ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರದಲ್ಲಿ ನನಗೆ ஒரு ஆலயத்தை காட்டினார். ಒಂದು ಆಲಯವನ್ನು ತೋರಿಸಿದ್ರು. அந்த ஆலயத்தின் வாசல்ல நான் அழுது கொண்டிருக்கிறேன். ಆ ಆಲಯದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾನು ಅಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. உள்ள யாருமே இல்லை, ಒಳಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. வலது பக்கத்தில் ஜனம் வராங்க. ಬಲಭದ್ರದಿಂದ ಜನಗಳು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப இயேசு உயிரோடு தோன்றி வெண்வஸ்திரம் தரித்து கொண்டவராய் ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಆತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படியே நடந்து வந்தார். ಅದೇ ನಡೀತಾ ಬಂದಾರೆ. நேரம் என் பின்னாடி நின்று ನೇರಕ್ಕೆ ಬಂದು ನನ್ನ ಹಿಂದುಗಡೆ ನಿಂತು அவருடைய கரத்தை காட்டி மேலே வைத்தார். ಅವರ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ ಇಟ್ಟರು. அப்படி இயேசு மறைந்து விட்டார். ಹಾಗೆ ದೇವರು ಮರೆಯಾದ. உலகத்திலே கடவுள் யார்? இயேசு ஒருவர். அல்லேலூயா. ದೇವರು ಯಾರು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு அவர் தன்னுடைய சரீரத்தை முழுமையா காட்டினார். ಆತನ ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಮುಂದೆ ನನಗೆ ತೋರಿಸಿದರು. அடிலிருந்து எனக்கு விசுவாசம் வந்து விட்டது. ಆದ್ದರಿಂದ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಬಂತು. என் வேலையை ராஜினாமா செய்தேன். ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ರಾಜೀನಾಮೆ ಮಾಡಿದೆ. 1998 ஏப்ரல் மாசம் 31ஆம் தேதி என்னுடைய நான் பிரமிச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வெளியே வந்து விட்டேன். 1998ರಲ್ಲಿ ನಾನು ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ನಾನು ಹೊರಗಡೆ ಬಂದೆ. 2000லே 2000ರಲ್ಲಿ நான் எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு மறுபடியும் வேலையை கொடுத்தார். ಮತ್ತೆ ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அதான் நான் எந்த வேலை இழந்தனோ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಬಿಟ್ಟನೋ அதே வேலையை ஆண்டவர் கொடுத்தார். ಅದೇ ಕೆಲಸವನ್ನು ಮತ್ತೆ ನನಗೆ ಕೊಟ್ಟರು. அது 24 மணி நேரம், 24 ಗಂಟೆ ಕಾಲ, இது 8 மணி நேரம், ಇದು 8 ಗಂಟೆ ಕಾಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. 5000 பேர் அப்ளிகேஷன், 5000 ಜನರ ಅಪ್ಲಿಕೇಶನ್, 5000 பேர் இன்டர்வியூ வந்தாங்க. 5000 ಜನರ ಇಂಟರ್ವ್ಯೂ ಬಂದರು. அதுல ஒரே வேகன்சி எக்ஸ்பர்ட்ஸ்மேன். ಅದು ಒಂದೇ ಕೆಲಸ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ಸ್. சிவில் கோட்டா 10, சிவில் கோட்டா 10, ಸಿವಿಲ್ ಕೋಟಾ 10. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு வேகன்சி அப்ளிகேஷன் எழுதும்போது இயேசு சொன்னா நான் உங்களுக்கு தான் தருவேன். ಆ ಒಂದು ಕೆಲಸ ಅದನ್ನ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಬರೆಯುವಾಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು ನನಗೆ ನೀನೇ. 98ல வெளியே வந்தேன். 98ರಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬಂದೆ. இயேசுவுக்காக வந்தேன். ಯೇಸುಗಾಗಿ ಹೊರಗಡೆ ಬಂದೆ. ஊழி செய்யணும் வந்தேன். ಸೇವೆ ಮಾಡಬೇಕಂತ ಬಂದೆ. என் வீட்ல என் மனைவி சொன்னாங்க, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க, ஏதாவது ಕೆಲಸ ಮಾಡ್ರಿ, நீங்க அப்பதான் நம்மளால வாழ முடியும். ಆಗಲೇ ನಾವು ಜೀವಿಸೋಕೆ ಸಾಧ್ಯ. நீங்க பைபிள் வசனம் தெரியாது, ಬೈಬಲ್ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஜெபம் தெரியாது, ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எதுவுமே தெரியாது, ಯಾವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ, எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அதான் நீ அந்த வேலைக்கு போ. ಅದರಿಂದ ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗು. அப்படி சொன்ன பிறகு நான் ஒரு வேலையை ஆண்டு கொடுத்தார். ಆಗ ಹೇಳಿದ ಮೇಲೆ ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು 5000 பேருக்கு பதில் கொடுத்தார். 5000 ಜನಗಳಿಗೆ ಮುಂಚೆ அந்த வேலைக்குள் நுழைந்த பிறகு ಆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ ஒரு பைபிள் காலேஜ் சேர்ந்து ಒಂದು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಹೋಗಿ 7 வருஷம் PhD முடிக்க கிருபை செய்தார். PhD முடிக்க 7 ವರ್ಷದಲ್ಲಿ PhD ಮುಗಿಸೋಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. இன்னைக்கு 7000 பிள்ளைகளை உருவாக்க கிருபை செய்தார். ಇವತ್ತು 7,000 ಜನರನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ದೇವರು கரங்களை தட்டி தேவநாமத்தை இப்போ பிசாசு ಈಗ ಸೈತಾನ್ இப்போ யோசிக்கிறான், ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ, இந்த மனுஷனை போய் புடிச்சிட்டேனே. ಈ ಮನುಷ್ಯನ ಹೋಗಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು இப்ப பிசாசுக்கு கழுத்துல ಸೈತಾನನ ಒಂದು ಕತ್ತಲ್ಲಿ செயினை போட்டு ಒಂದು ಚೈನ್ ಅನ್ನು ಹಾಕಿ தர இழுக்கிறோம். ನಗರ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ஏன்னா ஜபம்னா ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ பிசாசுக்கு அலர்ஜி உண்டாகும். ಸೈತಾನಿಗೆ ಅಲರ್ಜಿ ಆಗುತ್ತೆ. நீ ஜபம் சொன்னாவே எனக்கு அலர்ஜி ನೀ உண்டாகும். ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಅಲರ್ಜಿ ಆಗುತ್ತೆ. நீ 40 பகல் 40 இரவு, ನೀನು 40 ರಾತ್ರಿ 40 ಹಗಲು இரவெல்லாம் தூங்காமல், ನಿದ್ರೆ ಮಾಡದೆ, பகலெல்லாம் சாப்பிடாமல், ಹಗಲೆಲ್ಲ ಊಟ ಮಾಡದೆ 40 இரவு 40 பகல் ஜெபித்திருக்கிறோம். 40 ರಾತ್ರಿ 40 ಹಗಲು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அந்த அளவுக்கு அந்த அபிஷேகம் உள்ள இருக்கிறது. ಆ ಒಂದು ಅಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ. பிசாசு எங்களை பார்த்த பிறகு ಸೈತಾನನನ್ನು ನೋಡಿದ ಮೇಲೆ ஓடி போய் மறையறான். ಓಡಿ ಅವನು ಮರೆಯಾಗ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் ஜெபம் 21 இரவு 21 பகல், ದಾನಿಯೇಲನು 21 ರಾತ್ರಿ 21 ಹಗಲು. அந்த ஜெபத்தை போட ஆண்டு சித்தமான ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ அதே போட்டு ஜெபித்தோம். ಅಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. அப்போஸ்தல ஜெபம் ಅಪೊಸ್ತಲರ ಪ್ರಾರ್ಥನೆ 10 பகல் 10 இரவு 10 ರಾತ್ರಿ 10 ரெண்டு முறை ஜெபிக்க உதவி செய்தார். 2 ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ಸಹ. யோபின் ஜெபம் ಯೋಬನ ಪ್ರಾರ್ಥನೆ 7 இரவு 7 பகல் 7 ರಾತ್ರಿ 7 தொடர்ந்து ஜெபிக்க கிருபை செய்தார். ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ದೇವರ ಸಹ. எஸ்தர் ஜெபம் ಎಸ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆ 3 இரவு 3 பகல் 3 ರಾತ್ರಿ 3 ಹಗಲು. எதுக்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? 1 கோடி சீஷர்களை உருவாக்கணும். ಹೋಗಿ ಶಿಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡು. இயேசு 12 பேர் தான் உருவாக்கினார்.
ದೇವರು 12 ಜನ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು 1 ಕೋಟಿ உருவாக்கணும். 1 ಕೋಟಿ ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. நம்முடைய இந்தியால 144 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ನಾವು 140 ಕೋಟಿ ಜನಗಳು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள். தமிழ்நாட்டில் 8 ಕೋಟಿ ಜನಗಳಿದ್ದಾರೆ. நான் 1 கோடி ஆண்டவனை கேட்டேன். ನಾನು 1 ಕೋಟಿಯನ್ನು ದೇವರಿಗೆ ಸೇರಿಸಿದೆ. அது ஆண்டவர் சொன்னாரு. ದೇವರು ಹೇಳಿದ್ರು. பைபிள்ல என்னென்ன ஜெபம் அது ஜெபம் பண்ணுனாரு. ಬೈಬಲಲ್ಲಿ ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ ಅದನ್ನ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இப்போ 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்காங்க. 7000 ಜನರು ಉಂಟಾಗಿದ್ದಾರೆ. அடுத்த வருஷம் தான் ரிட்டையர்மென்ட். ಬರೋ ವರ್ಷದಲ್ಲಿ ರಿಟೈರ್ಮೆಂಟ್. ரிட்டையர்மென்ட் ஆனது ஃபுல் டைம் ஊழியம். ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಆದ್ರೆ ಫುಲ್ ಟೈಮ್ ಸೇವೆ. ஏற்கனவே ஃபுல் டைம் ஊழியம் என்ன சொல்லுங்க நிறைய பேர். ಕಡಿಮೆ ನಾನು ಫುಲ್ ಟೈಮ್ ಸೇವೆ ಮಾಡು ಹೇಳ್ತಾರೆ ಜನ. அப்போ 100 நாள் போடுவோம். 100 ಜನರು ಸಾಕು. எவ்வளவு ஜெபம் ஓடுகிறாயோ, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಓಡ್ತೀಯೋ, பிசாசு ಸೈತಾನನು கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். ಅವನು ಕೋಮಾ ಸ್ಟೇಜ್ಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அவனை படுக்க வச்சுட்டு ஊழியம் செய்யணும். ಅವನ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. கோமா ஸ்டேஜ் தெரியும். ಕೋಮಾ ಸ್ಟೇಜ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. நம்ம ஜெபிக்கலனா அவனை நம்மள கோமா ஸ்டேஜ் காணும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಕೋಮಾ ಸ್ಟೇಜ್ ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ தேவனோட உறவு. ದೇವರ ಒಂದು ಸಂಪರ್ಕ. வேதம் ಸತ್ಯವೇದ அவர் நம்மோட உறவு. ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ. ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு கண்ணு. ಒಂದು ಕಣ್ಣು. வேதம் ಸತ್ಯವೇದ இன்னொரு கண்ணு. ಇನ್ನೊಂದು ಕಣ್ಣು. ஜெபம் மட்டும் பண்ணிட்டு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾತ್ರ ಮಾಡ್ತಾ வேதத்தை வாசிக்கலனா ಸತ್ಯವೇದ ಓದ್ತಾ ಹೋದ್ರೆ ஒரு கண்ணு மூடிட்டு நடந்து பாருங்க எப்படி இருக்குது. ಒಂದು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ನೋಡಿ ஒரு கண்ணு மூடிட்டு நடந்து பாருங்க எப்படி இருக்குது. ಒಂದು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ನೋಡಿ ஒரு சைடு தெரியாது. ಒಂದು ಸೈಡ್ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அப்போ நமக்கு ஒரு கண்ணு வேதம் போல இருக்கணும். ಒಂದು ಕಣ್ಣು ನಮಗೆ ಸತ್ಯವೇದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒரு கண் நமக்கு ஜெபத்தை போல இருக்கணும். ಇನ್ನೊಂದು ಕಣ್ಣು ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? நீங்க விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண ನೀವು முடியும். ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣ್ತೀಯ. 2 பிள்ளைகளை இழந்தோம். 2 ಮಕ್ಕಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೆ. மறுபடியும் ஆண்டவர் அந்த 2 பிள்ளைகளும் ಮತ್ತೆ ಈ ದೇವರು ಮತ್ತೆ பரலோகத்துல அதே Dressல இருக்கிறதே ஆண்டவர் காட்டினார். ಅದೇ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ದೇವರು ತೋರಿಸಿದ್ರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் உயிரோடவே இருக்கிறார். ಆ ಮಕ್ಕಳು ಜೀವಂತವಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. நான் வளர்த்தவரை சரியா வளர்த்திருக்க மாட்டேன். ನಾನು ಅದನ್ನ ಬೆಳೆಸಿದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಬೆಳೆಸ್ತಾನೆ. அதான் தாவீது சொல்றாரு. ಅದೇ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ. இந்த பிள்ளைக்காக நான் உபவாசத்தை ஜெபம் பண்ணேன். ಈ ಮಗುಗಾಗಿ ನಾನು ಉಪವಾಸಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. இப்போ பிள்ளை மரித்து விட்டது. ಈ ಮಗು ಸತ್ತಿದೆ. எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு வாங்க. ನನಗೆ ಊಟ ಆಹಾರ ತಗೊಂಡ್ಬನ್ನಿ. நான் எல்லாம் வந்து கேக்குறேன். ಏನು ಅಂತ ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ. பிள்ளை செத்து போச்சு, நீ போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ಮಗು ಸತ್ತಾಗಿತ್ತು, ನೀವು ಊಟ ಮಾಡಬಹುದಾ? அப்ப தாவீது சொல்றாரு, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, இனி இந்த பிள்ளையை நான் பார்க்க முடியாது. ಇನ್ನು ನನ್ನ ಮಗುವನ್ನು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿನ ಬರುತ್ತೆ. அப்ப அந்த பிள்ளையை நான் போய் அங்க பார்ப்பேன். ಆ ಮಗುನ ಹೋಗಿ ನಾನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ. 2 பிள்ளைகள் மேல இருக்கிறாங்க. 2 ಮಕ್ಕಳು ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. யோபுக்கு 10 பிள்ளை மேல இருக்கிறாங்க. ಯೋಬನ 10 ಮಕ್ಕಳು ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. 10 பிள்ளைகள் மறுபடியும் கொடுத்துட்டார். 10 ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு லேசான காரியம். ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಇಲ್ಲ. மனதுன்னா மார்க்கம் தான் மனசு இருக்கு. மனசு தான் மார்க்கம் இருக்கு. ಮನಸ್ಸಿದ್ರೆ ಮಾರ್ಗ ಉಂಟು. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஜெபம் இருந்தா நிச்சயம் எடுத்து வெற்றி பெறலாம். ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಜಯ. நம்ம ஜெப நேரத்தை சபையிலே பெருக வைக்கணும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯವನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಬೇಕು. உன் ஜெபத்தை பெருகினாத உன் குடும்பத்துல சமாதானம். ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದ್ರೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ. உன் ஜெபத்தை பெருகினாத சபை வளர்ச்சி அடையும். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಭೆ ಬೆಳೆದ್ರೆ சபையிலே ஆத்மா பெருகிக்கொண்டே இருக்கும். ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮನು ಬೆಳಿತಾನೆ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தின் அளவு, ಪ್ರಾರ್ಥನೆಯ ಒಂದು ಗುರುತು, ஜெபத்தை நம்முடைய சபையார் ஒன்றாய் இணைய வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಒಟ್ಟಾಗಿ ಕೂಡುತ್ತೆ. நாம் ஒன்றாய் சேர வேண்டும். ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಕೂಡಬೇಕು. இந்த பெங்களூர்ல கர்நாடகர மக்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். ಈ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. தெளிந்த புத்தியோடு ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿನಿಂದ ஜெபித்தால் நிச்சயமா தேசத்துல நம்முடைய சபைக்கு ஆண்டவர் லட்சங்களாக கொடுப்பார். ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇಶಕ್ಕೆ ದೇವರು ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஒரு விதை இருக்கிறது. ಒಂದು ದಿನ ಬರುತ್ತೆ. அந்த விதையிலே ಒಂದು ಬೀಜ எத்தனை கனி இருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ಎಷ್ಟು ಫಲನ ಕೊಡೋಕೆ ಆಗುತ್ತೆ. ஆனா ஒரு கனியில ಒಂದು 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 ಫಲವು எத்தனை விதைகள் கண்டுபிடிச்சது. ಎಷ್ಟು ಬೀಜಗಳು ಕೊಡುತ್ತೆ. அதுமாதிரி நம்முடைய கர்த்தர் இங்கே சபையில விதைகளாக வைத்திருக்கிறார். ನಮ್ಮ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬೀಜಗಳಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? நீங்கள் எழுப்பினால் ನೀವು ಎದ್ದೋದ್ರೆ கர்த்தர் உங்களை எழுப்புவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾನೆ. நீங்க ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கினால், ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಸಮಯವನ್ನು ನೀವು ಕೊಟ್ರೆ கர்த்தர் உன் ஜெப நேரத்தை பெருக பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯವನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த காரியம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಲವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் யாவன? ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಗುರುತನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. வாசிக்கலாம். ಓದೋಣ. மார்ಕ್ 16:17. ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16:17 ವಾಕ್ಯ. மார்க் 16:17. ಮಾರ್ಕ್ 16:17. விசுவாசிக்கிறவர்களால்
நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. ஒரு விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் யாவன? ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ಗುರುತು? விசுவாசிக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ವಿಶ್ವಾಸಿಗೆ ಒಂದು ಗುರುತು. என்ன அடையாளம்? ಏನು ಗುರುತು? இந்த 5 வரங்கள் அவனுக்குள்ள இருக்குதா? 5 வரங்கள் ಅವರಲ್ಲಿ ಇದೆಯಾ? அப்படி இல்லை என்றால் அவன் விசுவாசி கிடையாது. அவர் ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರು ವಿಶ್ವಾಸಿನೇ ಅಲ್ಲ. அவன் அவிசுவாசி. ಅವರು ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. நீ விசுவாசி என்றால் ನೀವು ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದರೆ அந்த 5 வரம் உனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். 5 ವರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நீங்களே ஹாஸ்பிடல் போங்க. நீங்களே ஹாஸ்பிடல் போய் ನೀವೇ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿ அந்த பேஷண்ட் மேல கை வச்சு நீங்களே ஜெபம் பண்ணி பாருங்க. ಆ ವ್ಯಾಧಿಯ ಮೇಲೆ ನೀವು ಕೈ ಇಟ್ಟು ನೀವೇ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கர்த்தர் அற்புதம் செய்கிறார், நீ விசுவாசம் ಮಾಡಿ. கர்த்தர் ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ. அவர் என்ன சொன்னாரு? அவர் ಏನು ಹೇಳ್ತಾರೆ? வியாதிஸ்தர் மேல கை வைக்க சொன்னார். ವ್ಯಾಧಿಯಸ್ಥರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡು. கை வச்சாவே குணமாவான். ಕೈ ಇಟ್ಟರೆ ಗುಣವಂತ. அந்த வரை இருக்குதா கண்டுபிடிக்கணும். ಆ ವರ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. நம்மளே வியாதிஸ்தாயி ನಾವೇ ವ್ಯಾಧಿಸ್ಥರಾಗಿ ಗವರ್ನಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ போய் நின்னுறோம். ಗವರ್ನಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. பிசாசு சொல்றான், ಸೈತಾನ್ ಹೇಳ್ತಾನೆ, உனக்குள்ள வர நீயே வேலை செய்யாம நான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம். ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ವರವನ್ನು ನೀನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಹಾಗೆ ಮರೆ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அற்புதங்களாக அடையாளங்களாக வைத்திருக்கிறார் சபைக்குள்ள. ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ அதிசயವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பெரிய காரியங்களை செய்வதற்காக, ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು, எண்ணிலும் பெரிய கிரியைகளை செய்வதற்காக தான் நம்ம சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கோம். ನನಗಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ஏதோ உட்கார்ந்து செய்தி கேட்டு போறதுக்காக, ಯಾವುದೋ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕೇಳಿ ಹೋಗೋದಕ್ಕಲ್ಲ. உங்கள் மூலமாக ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ பல ஆத்துமாக்களை ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು சபைக்கு கொண்டு வருவது, ಸಭೆಗೆ ಕರೆತರುವುದಕ್ಕಾಗಿ அதுதான் ஆண்டவர் கொண்டு வந்தார். ಅದೇ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒரு மரம் வைத்தா ಒಂದು ಮರ ಇಟ್ಟರೆ அதன் கனிக்காக பாடுபடுவான். ಅದು ಫಲಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ದುಡಿತಾನೆ. அந்த மரத்தை கனியே இல்லனா ಆ ಮರದಲ್ಲಿ ಫಲವೇ ಇಲ್ಲ, அதை வைத்தவர்கள் வேதனைப்படுவார். ಅದನ್ನು ಇಟ್ಟವರು ವೇದನೆ ಪಡ್ತಾರೆ. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உள்ள ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம மூலமா பல பலன்கள் பெருகணும். ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಫಲ, அப்பதான் அவருடைய இருதயம் மகிழ்ச்சியாகும், ಆಗಲೇ ಅವರ ಹೃದಯ ಸಂತೋಷ, மகிமைப்படும். அவர் ಮಹಿಮೆ ಅಂತಾನೆ. அதனாலதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக, ಆದ್ದರಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು. இதனால இந்த சத்தியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேருக்கு நீ புரிகிறது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. என் கணவர் சரியில்லை, ನನ್ನ ಗಂಡ ಸರಿ ಇಲ್ಲ, என் பிள்ளைகள் சரியில்லை, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿ ಇಲ್ಲ, என் மனைவி சரியில்லை, ಹೆಂಡತಿ ಸರಿ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ಹಾಗೆ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உங்க கணவர் சரியில்லைன்னா ನಿನ್ನ ಗಂಡ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நீ ஆலயத்துக்கு நேரா வா, ನಿನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಬನ್ನಿ, முழங்காலை போடு, ನಿನ್ನ ಮೊಣಕಾಲು ಹಾಕು, 2 கரங்களை உயர்த்து, 2 ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿ, கணவரை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசு, ನಿನ್ನ ಗಂಡನ ಬಗ್ಗೆ ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡು. அவர் கணவரை திருப்புவார். ಅವರು ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. நீ கணவர்கிட்ட போய் ನೀ ದೇವರ ಗಂಡನ ಹತ್ರ ಹೋಗಿ நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, ನೀವು ಮಾತಾಡಬಾರದು. நீ அவர் எப்படி நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, ಅವರು ಹೇಗೆ ನಡೆದವರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, நீங்க தேவ சமூகத்துக்கு வாங்க, ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬನ್ನಿ, ஆண்டவருக்கு முன்பாக வைங்க, ದೇವರ ಮುಂದೆ ಇಡ್ರಿ. கர்த்தர் கணவரை திருப்பி அழகா பரிசுத்தப்படுத்துவார். ಕರ್ತನ ಅದನ್ನು ಮತ್ತೆ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் சரியில்லை, ಮಕ್ಕಳು ಸರಿ ಇಲ್ಲ, கீழ்ப்படிய மாட்டேங்குது, ಅವರು ವಿಧಿಯರಾಗೋದಿಲ್ಲ. நேர தேவட ஆலயத்துக்கு வா, ನೇರವಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ 1 மணி நேரம் முழங்கால் போடு, 1 ಗಂಟೆ ಮೊಣಕಾಲು ಹಾಕು, கர்த்தரை நோக்கி பாரு, ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. பிள்ளையை சரியான வழியில் நடத்த ஆரம்பிச்சு, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. மனைவி சரியில்லை, ಹೆಂಡತಿ ಸರಿ ಇಲ್ಲ, நேர ஆலயத்துக்கு வா, ನೇರವಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಬಾ, முழங்கால் போடு, ಮೊಣಕಾಲು ಹಾಕು, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். ಕರ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಸದು ತರ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேசம் சரியில்லை, தேசம் சரியில்லை, ದೇಶ ಸರಿ ಇಲ್ಲ, எல்லா சபையார் சேர்ந்து 1 மணி நேரம் முழங்கால் போட்டு நில்லு, ಸಭೆಯೆಲ್ಲ ಸೇರಿ 1 ಗಂಟೆ ನೀವು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ನಿಲ್ರಿ. கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவார். ದೇವರು ದೇಶಕ್ಕೆ ಶಾಮವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா ஆண்டவர் இல்லாம எந்த காரியத்தை நம்ம செயல்படுத்த, ದೇವರಿಂದಲೇ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. நம்முடைய வேலை ನಮ್ಮ ಕೆಲಸ மேல பார்க்கணும், ಮೇಲೆ ನೋಡುವುದು, ஆண்டவர் ದೇವರು பதில் கொடுப்பார்.
ಅದನ್ನು ಜಯವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. நம்ம மோசே கரத்தை உயர்த்தினான், ಮೋಸೆ ಕರಗಳ ಮೇಲೆ ಎತ್ತದ, வெற்றி சிறக்கப்பட்டான். ಜಯವಂತ. மோசே கையை கீழே போட்டா தோல்வி அடைகிறான். ಮೋಸೆ ಕೈ ಕೆಳಗೆ ಹಾಕದ, அப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தவரை தான் நம்ம வேலை. ದೇವರ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವುದೇ ನಮ್ಮ ಕೆಲಸ. நம்முடைய தேவைகளை கர்த்தருக்கு சொல்லணும், ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಹೇಳಬೇಕು, குறைகளை கர்த்தருக்கு சொல்லணும், ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ದೇವರಿಗೆ ಹೇಳಬೇಕು, நமக்குள்ள ஒரு சுபாவம் போனா கர்த்தருக்கு சொல்லணும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಸ್ವಭಾವ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கும். ಅವರು ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ಗುಣ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை நீங்கள் அறிகிற அறிவுல வளரணும். ಕರ್ತನನ್ನು ಅರಿಯುವಂತ ಅರಿವಲ್ಲಿ ನೀವು ಬೆಳಿಬೇಕು. இன்னைக்கு ஒரு இந்தியன் ஆர்மிலிருந்து வந்து ಇವತ್ತು ಇಂಡಿಯನ್ ಆರ್ಮಿಯಿಂದ ಬಂದು ரட்சிக்கப்பட்டு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ஆண்டவருக்காக ದೇವರಿಗಾಗಿ ಓಡಿಕೊಂಡೇ ಇದ್ದೇನೆ. நைட்டு சரியாக நாங்கள் 3 மணிக்கு பெங்களூர்ல ஜீசஸ் கால்ல முழு ஜபத்தை முடித்தோம். ರಾತ್ರಿ ಸರಿಯಾಗಿ 3 ಗಂಟೆಗೆ ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನಾನು ಸಂಪೂರ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮುಗಿಸಿದೆ. 4:30ಕ್ಕೆ ಟ್ರೈನ್ ಯಾರು 4 ಗಂಟೆಗೆ ಟ್ರೈನ್ ಹತ್ತಿದೆ. 6 மணிக்கு இந்த பகுதிக்கு 6 ಗಂಟೆಗೆ ಬಗಾನ್ಪೇಟೆಗೆ ಬಂದೆ. அது பிறகு ஐயா கூப்பிட்டு நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ಅದಾದ್ಮೇಲೆ ಅಯ್ಯನವರು ಕರೆದು உடனே ரெடி ஆகி உங்க மத்தியில வந்து நிக்கிறோம். ತಕ್ಷಣ ರೆಡಿ ಆಗಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದೆ. இங்க முடிச்ச பிறகு ಇದು ಮುಗಿದ ಮೇಲೆ மறுபடியும் 2:30 மணிக்கு ಟ್ರೈನ್ ஏறி ಮತ್ತೆ 2:30 ಟ್ರೈನ್ ಹತ್ತಿ மறுபடியும் ஈவினிங் 6 மணிக்கு நான் மெசேஜ் கொடுத்தேன். ಮತ್ತೆ ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆಗೆ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯ ಕೊಡುತ್ತೇನೆ. ಜೀಸಸ್ ಕಾಲ್ಸ್ ಅಲ್ಲಿ இப்படி முடிச்சிட்டு மறுபடியும் சென்னைக்கு புறப்பட்டோம். ಇದು ಮುಗಿದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ನಾನು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ஏன்னா நம்ம ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை, ಒಂದೇ ಜೀವಿತ. இந்த வாழ்க்கையில கர்த்தருக்காக நீ எதை செய்கிறாயோ அத பரலோக பொக்கிஷமா. ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಯಾವುದು ಮಾಡ್ತೀಯೋ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯ. உன் நேரத்தை உலகத்துக்காகவோ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಿನ್ನ ಸಮಯವನ್ನು ಊಟಕ್ಕಾಗಿ இந்த உலகத்துடைய தேவைகளுக்காக ಈ ಲೋಕದ ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗಾಗಿ செய்து ಮಾಡಿ 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 முட்டியெல்லாம் தேய்ந்து ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲೆಲ್ಲ ಸೌದು ಹೋಗಿ ஜெபம் பண்ண முடியாம ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಾಗ வேதத்தை வாசிக்க முடியாம ಸತ್ಯವೇದ ಓದೋದಾಗದೆ அப்படி இருக்கவே கூடாது. ಹಾಗೆ ಇರಲೇಬಾರದು. ராயனுக்குரியது ராயன், ಅಧಿಕಾರಿಗಳದ್ದು ಅಧಿಕಾರಿ, தேவனுக்குரிய தேவன், ದೇವರದ್ದು ದೇವರು. ஒரு விசுவாசி ಒಂದು ನಂಬಿಕೆ 2 மணி நேரம் 2 ಗಂಟೆ ತಾಸು 40 நிமிஷம் 40 ನಿಮಿಷ தசமபாகமாக ದಶಮಾಂಶವಾಗಿ ஆண்டவருக்கு கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. அந்த நேரத்தை திருடவே கூடாது. ಆ ಸಮಯವನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஆண்டோட பாதத்துல 2 hour 40 நிமிஷம் உட்காரணும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 2 ತಾಸು 40 ನಿಮಿಷ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அந்த 2 hour 40 நிமிஷத்துல ಆ 2 ಗಂಟೆ 40 ನಿಮಿಷಗಳು 1 மணி நேரம் நீ ஜெபிக்கலாம். 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கலாம். 1 ಗಂಟೆ ನೀನು ಸತ್ಯವನ್ನು ಓದಬಹುದು. ஒரு 40 நிமிஷம் துதி ஆராதனை செய். 40 ನಿಮಿಷ ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿಸಬಹುದು. ஒரு நாளைக்கு 2 hour 40 நிமிஷம் நீ கொடுத்தால் ಒಂದು ದಿನಕ್ಕೆ 2 ಗಂಟೆ 40 ನಿಮಿಷ ಕೊಡ್ತಾರೆ. 10 நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கிறேன். ಮತ್ತೆ 10 ದಿನಕ್ಕೆ 24 ಗಂಟೆ ಕೊಡ್ತೀಯ. 100 நாளைக்கு 240 மணி நேரம் கொடுத்து 100 ದಿನಕ್ಕೆ 240 ಗಂಟೆ ಕೊಡ್ತೀಯ. 300 நாளைக்கு நீங்க 720 மணி நேரம் கொடுக்கிறேன். 300 ದಿನಕ್ಕೆ 720 மணி நேரம் 720 ಗಂಟೆ ಕೊಡ್ತೀಯ. வருஷம் முடியும், ವರ್ಷ ಮುಗಿಯುವಾಗ கர்த்தருடைய கேட்பார். ಕರ್ತನಿನ ಕೇಳ್ತಾನೆ. டிசம்பர் 31ஆம் தேதி ಡಿಸೆಂಬರ್ 31ನೇ ತಾರೀಕು அப்ப ஆண்டவருக்கு நீ சொல்லலாம், ಆಗ ನೀನು ದೇವರಿಗೆ ಹೇಳ್ಬೋದು, ஆண்டவரே நான் 900 மணி நேரம் கொடுத்திருக்கிறேன், ದೇವರೇ ನಾನು 1000 ಗಂಟೆ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, 720 மணி நேரம் கொடுத்திருக்கிறேன், ದೇವರೇ 740 ಗಂಟೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. அடுத்த வருஷம் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ಮಾರನೇ ವರ್ಷ ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. அவருடைய நேரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ಅವರ ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ எண்ணிலும் நீங்கள் யாரையான அதிகமா நேசித்தால் ನೀವು ಅದಕ್ಕಿಂತ ದೇವರಿಗಿಂತ ನೀವು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ, அவன் எனக்கு பாத்திரவன் அல்ல, ಆತನ ನನಗೆ ಪಾತ್ರನಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இயேசுவை தவிர யார் அதிகமா நேசித்தாலும் அது காணாது போயிடும். ಈ ಯೇಸುವನ್ನು ಹೊರತು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ, ಕಾಣದೇ ಹೋಗುತ್ತೆ. ಆಬ್ರಹಾಮನು பலியை செலுத்த வேண்டிய நேரத்துல ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ பலியை செலுத்தாமல் ಬಲಿ ಸಲ್ಲಿಸದೆ ஒரு பிள்ளை பிறந்தது, ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿತು. அந்த பிள்ளையே நேசித்து கொண்டான். ಆ ಮಗುವನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. அப்ப ஆண்டோடைய பலிக்கு நேரம் கொடுக்காமனாலே ಆ ದೇವರ ಬಲಿಗೆ ಸಮಯ ಕೊಡದೇ ಇದ್ರಿಂದ உடனே ஆண்டவர் சொன்னார், ದೇವರ ತಕ್ಷಣ ಹೇಳಿದ್ರು, பிள்ளை கொண்டு போய் எனக்காக பலி செலுத்து, ನಿನ್ನ ಮಗುವನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನನಗೆ ಬಲಿ ಮಾಡು, ಬಲಿ ಕೊಡಿಸು. ಯಾಕೋಬನು தன்னுடைய யோசேப்பை அதிகமா நேசித்ததனால் ನನ್ನ ಯೋಸೇಫನನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರಿಂದ 11 பிள்ளைகளை நேசிக்காம 11 ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡದೆ ஒரு பிள்ளையை மட்டும் அதிகமா நேசித்தனால் ಒಂದು ಮಗನನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ உடனே ஆண்டவர் அவன் எகிப்துக்கு அனுப்பிச்சு விட்டார். ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರು ಅವನನ್ನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಕಳಿಸಿಬಿಟ್ರು. 20 வருஷம் சாம்பலಲ್ಲಿ மேல போட்டு 20 ವರ್ಷ ಬೂದಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ. ஏசா ಲೇಸ வயிற்றுக்காக கூட அதிகமா நேசித்தான். ಏಸನು ಅವನು ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಒಂದು ಗಂಜಿಗಾಗಿ ಆಸೆಪಟ್ಟ. சேஷ்ட பாகம் முகத்தை இழந்து விட்டான். ಅವನ ಶ್ರೇಷ್ಠತ್ವವನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಂಡ. ಯುವದಾಸ್
ಯೂದನು பண ஆசை மேல அதிகமா எண்ணம் இருந்தது. ಅನೇ ಆಸೆಗಾಗಿ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಆಸೆಪಟ್ಟು பரலோகத்தை இழந்து விட்டான். ಪರಲೋಕವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, இயேசுவை இழந்து விட்டான். ಯೇಸುವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. லோத்தின் மனைவி ಲೋತನ ಹೆಂಡತಿ சேர்த்து வச்ச பொருளை அதிகமா நேசித்தான். ಅವನು ಸೇರಿಸಿದ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳಿಗೆ ಅವನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಆಸೆಪಟ್ಟು திரும்பி பார்க்கான்னு சொன்னாரு. ತಿರುಗಿ ನೋಡ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சேர்த்து வச்சதெல்லாம் திரும்பி பார்த்தாங்க. ಅವನು ಉಳಿಸಿದ್ದೆಲ್ಲ ತಿರುಗಿ இன்னைக்கு ನೋಡಿ வரையும் உப்பு தூணா இருக்கிறான். ಅವಳು ಉಪ್ಪು ಕಂಬವಾಗಿ ಮಾತ್ರ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்னாடைய சம்பரியா ಅನನ್ಯ ಸಫರರು தசமாகத்தை வஞ்சித்தான். ದಶಮಾಂಶವನ್ನು ಅವರು ಬಿಟ್ಟು ரெண்டு பேரும் உயிரோடு செத்துறாங்க. சர்ச்சில். ಇಬ್ಬರು ಪ್ರಾಣ ಜೀವಂತವಾಗಿ ಸತ್ತರು. நீ எதை அதிகமா நேசிக்கிறாயோ ನೀನು ಯಾವುದನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯೋ காரா இருக்கலாம், கார் ಅದು ಕಾರ್ ಇರ್ಬೋದು, வீடா இருக்கலாம், ಅದು ಮನೆ ಇರ್ಬೋದು, டூ வீலரா இருக்கலாம், ಅದು ಟೂ ವೀಲರ್ ಇರ್ಬೋದು, பிள்ளைகளா இருக்கலாம். ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೋದು. இயேசு காட்டில் அதிக நேரம் அது கொடுத்தனா அது காணாம போயிடும். ಯೇಸುಗಿಂತ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಸಮಯ ಅವರು ಕೊಟ್ಟರೆ ಅದು ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತೆ. ஏன்னா இவளை நேசித்துட்டு பட்டியல் போட்டு காட்டணும். ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಪಟ್ಟಿ ಹಾಕಿರ್ತೀರ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம போய் ஆண்டவரை தவிர யாரையும் நேசிக்க கூடாது. ನಾವು ಹೋಗಿ ದೇವರಿಗಿಂತ ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. ஏன் அப்படின்னா ಯಾಕಂದ್ರೆ நீ உன்னை காட்டில ஆண்டவர் அவங்களை அதிகமா நேசிப்பார். ನಿನಗಿಂತ ದೇವರು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. உன் மேல ஆண்டவரை நேசிக்கணும். நீ ஆண்டவரை நேசிக்கணும். ನೀ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. உன் பிள்ளை கத்த நேசிப்பார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. அவர் அழகா நடத்துவார். ಅವರ ಸುಂದರವಾಗಿ ಅವರನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. நீ என்னை பின்பற்றி வா. ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು. அப்ப எப்படி பேதுருடைய மாமியாருக்கு ஜுரம் வந்துடுச்சு. ಪೇತ್ರನ ಅತ್ತೆಗೆ ಜ್ವರ ಬಂತು. இயேசுவே வீட்டுக்கு போய் அந்த ஜுரத்தை நீக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆ ಜ್ವರನ ಹೋಗ್ಲಾಡಿಸ್ತಾರೆ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரமமா செய்தார். ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಶಿಸ್ತು ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡಿದ. அவரை பின்பற்றுகிறவர்கள் ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು அவரை போல இருப்பார்கள். ಆತನಿಂದ ಇರುವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால 1 தெசலோனிக்கர் 5:23 1 தெசಲೋನಿಕ 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே ಶಾಂತಿದಾಯಕನಾದ ದೇವರು உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ನಿನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲಿ. ஆவி, ನನ್ನ ஆத்மா, ಪ್ರಾಣ, சரீரம் ಶರೀರ முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ குற்றமற்றவர்கள் காக்கப்படுவதாக.